சிறப்பான கதையை தேர்ந்தெடுத்து இன்னைக்கு மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அது அந்த படத்தை இப்போ ஒரு சக்கரை நோய்க்காக ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அது ஒரு ஸ்டோரி பண்ணியிருந்தாங்க. அப்போ என்ன தேவை இருக்குன்னு அதுக்கான படம் நடிக்கிறாங்க. பெரிய பெரிய நடிகர்களே தவிர்க்கிறாங்க. இன்னைக்கு நல்ல கதைகள் வந்து நடிக்கிறது தவிர்க்கிறாங்க. சினிமா என்பது மக்களுக்கு பல்வேறு கருத்துக்களையும் விழிப்புணர்வுகளையும் ஏற்படுத்துறதுக்கு தான் கொண்டு வந்தாங்க அந்த காலத்தில். மக்கள் நிறைய தெரியாமல் இருக்காங்க அப்படின்றது. அவரோட அந்த படத்தை பார்த்துட்டு எனக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த மாதிரி ஸ்டோரிலாம் எடுத்து நடிக்கிறாங்களா அப்படின்னு அப்புறம் பார்த்து அன்றைக்கி நேரில் பார்த்து வாழ்த்து சொன்னேன். நான் தொடர்ந்து 2021 சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போதும் சரி, இந்த முறை வாய்ப்பு கிடச்சி தோற்று போனாலும் சரி, 2 முறையும் எனக்கு ஒரு முதுகெலும்பாக இருந்து செயல்பட்டவர் தான் அன்பிற்குரிய லெஜெண்ட் சரவணன் அவர்கள். இன்றைக்கு இந்த நற்பணி மன்றம் நிச்சயமாக பல்வேறு சேவைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தான் இந்த நிகழ்வு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக இந்த நற்பணி மன்றம் பல்வேறு சார்ந்த மக்களுக்கு, இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு எல்லோரையும் தூக்கிவிட கருமாக அண்ணாச்சியையும் மக்களையும் இணைக்கும் பாலமாக இந்த நற்பணி மன்றம் இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அண்ணாச்சியை பொறுத்தவரை அவர் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய ஆள். எண்ணற்ற உதவிகள், இந்த உதவி அந்த உதவியும் செய்யலை. நான் வந்து ஒரு பொண்ணு வந்து மாஸ்கோவில் போய் படிக்கிறாங்க, டாக்டர். 9 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டணும். நான் என்ன பண்ணேன், என்னோட 1 மாத சம்பளம் 1 லட்ச ரூபா கொடுத்தேன். கொடுத்துட்டு அண்ணாச்சி கதிரிக்கு ஃபோன் பண்ணி, பொண்ணு படிக்க முடியல, அந்த பொண்ணுக்கும் அண்ணாச்சிக்கும் சம்மந்தம் கிடையாது, எனக்கு என்ன சம்மந்தம், என் தொகுதியில் இருக்காங்க, அவ்வளோதான் எனக்கு சம்மந்தம். ஆனால் ஃபோன் நீ சொன்ன ஒன்று படிக்க முடியலையா, சரி அப்படின்னு கேட்டுக்கிட்டார் கதிர். அதுக்கப்புறம் அண்ணாச்சியில் கேட்டு 3 நாளில் அந்த பொண்ணு படிப்புக்கு 2 லட்ச ரூபாய் வழங்கியவர் தான் நம்மளுடைய அண்ணன் லெஜெண்ட் அவர்கள். இது மாதிரி எவ்வளோ விஷயம். சிறு வியாபாரிகளுக்கு எரிஞ்சு போன கடனாக ஒரு 50,000 கொடுப்பாரு. எதுவுமே எங்கேயும் புகைப்படம் இருக்காது, ஃபோட்டோ இருக்காது, விளம்பரம் இருக்காது. கடையோட தொழிலுக்கு மட்டும்தான் விளம்பரம் செய்யக்கூடியவர். தான் செய்யும் சேவைக்கு விளம்பரம் செய்யாத மனிதன் அண்ணன் லெஜெண்ட் அவர்கள். இன்னும் எண்ணற்ற படங்கள் அவர் நடிக்க வேண்டும். கருத்துள்ள படங்களை நடித்து மக்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக அதை செய்ய வேண்டும். அவர் பெயரிலே இயங்கக்கூடிய அந்த நற்பணி மன்றம், குறிப்பாக அன்பிற்கினிய சகோதரி மகளிர் அணியை சார்ந்த அமுதா அவர்கள் மகளிர்களை ஒருங்கிணைத்து, மகளிர்களை அன்போடு, பண்போடு, பாசத்தோடு வழிநடத்தி, மகளிர்களை வழி நடத்துறது ஈஸியான விஷயம் கிடையாது. உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு மகளிர் அணியை வழிநடத்துறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆக அவர்கள் நடத்துவார்கள் என்ற நம்பிக்கை இந்த தலைமைக்கு இருக்கிறது என்று சொல்லி அவருக்கும் என் வாழ்த்துக்கள் தெரிவித்து, இந்த நற்பணி மன்றம் எண்ணற்ற சேவைகளை தொடர்ந்து செய்யுங்கள், எங்கள் பாராட்டுகளும் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். அண்ணன் முத்து ரமேஷ் அவர்கள் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ரியல் ஹீரோ லெஜெண்ட் சரவணன் அவர்கள் பரிந்துரையின்படி அகில இந்திய லெஜெண்ட் சரவணன் தலைமை ரசிகர் நற்பணி மன்றம் முத்துத்துறை மாநில தலைவர் என் தலைமையில் மன்றம் 2 வருஷத்துக்கு முன்னாடி சிறப்பாக ஆரம்பிச்சு. இந்த மன்றத்தின் நோக்கம் சாரு ஏற்கனவே நலத்திட்ட உதவிகள், பெண்களுக்கு படிப்பு உதவிகள், மாணவ மாணவிகளுக்கு எல்லா உதவிகளும் செய்து சார் சிறந்த மாமனிதராக ஏற்கனவே தமிழகத்தில் உருவாகி இருக்காங்க. இப்போது நாங்கள் இந்த ரசிகர் மன்றம் சார்பாக இதுவரை 50 லட்சம் உறுப்பினர்கள் சேர்த்துருக்கோம். இது கடந்த 2 வருடத்தில் இத்தனை ரசிகர் மன்றத்தை நாங்கள் சேர்த்துருக்கோம். இதுபோல் வருங்காலத்தில் இப்போ உள்ள நெட்வொர்க் மூலம் இந்த ஸ்கொயர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது மூலம் உறுப்பினர் இன்னும் நம்ம மென்மேலும் சிறப்படைய அடையலாம். ரியல் ஹீரோ லெஜெண்ட் சரவணன் அவர்கள் வருங்காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இந்த மன்றத்துக்கு மென்மேலும் உதவி செய்து இதன் மூலம் நற்பணிகள் செய்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ இது மூலம் நம்ம ஸ்கேன் பண்ணி மன்றத்தில் இணையலாம். இதுபோல் ஒவ்வொரு ஆளும் உறுப்பினர் கார்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நலத்திட்டங்கள் தான் சாருடைய மெயின். இது அவர் எப்படி மிக பிரம்மாண்டமான தொழில்துறையில் வளர்ந்தாங்களோ அதுக்காக சினிமா துறையில் வளர்ந்துருக்காங்க. இதை நோக்கி எங்கள் பயணம் சிறப்பாக நடைபெறும். எங்களுக்கு தேவை உறுப்பினர்கள் அதிகம் சேர்த்து சாருடைய மக்கள் பணி இன்னும் பல மடங்கு செய்ய நாங்கள் பல்வேறு அணிகளாக நாங்கள் திகழ்ந்து கிராமம், நகரம், மாநகரத்தில் நாங்கள் சிறப்பாக செயல்படும் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன்.
நீங்க பேசுங்க. அடுத்ததாக மேடம் மகளிர் அணி சார்பாக மேடம் பேசுவாங்க. அவங்க தான் இன்னைக்கு வந்து மணலிலிருந்து குறைந்தது 300 பேரை கூட்டு வந்திருக்காங்க. அவங்க வந்து இதுக்கு முன்னாடி சரத்குமார் ரசிகர்மன்ற எல்லா ரசிகர்களும் இணைஞ்சிருந்தாங்க. இப்போ முத நம்ம லெஜண்ட் சார் சார்பாக நம்ம மன்றத்தில் இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க. மேடம் பேச. இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மதிய வணக்கம். இன்று லெஜண்ட் அண்ணாச்சி அவர்களை பாக்குறதுக்காக நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். மணலி புதுநகர்ல இருந்து நாங்க 100 மகளிரோட வந்திருக்கோம். இங்க வந்து நாங்க வரும்போது ஏதோ ஒரு இதுலதான் வந்தோம். சரி, லெஜண்ட் அண்ணாச்சி பார்க்க போறோம், ரசிகர் மன்றத்துல சேர போறோன்னு. ஆனா இங்க வந்துட்டப்பதான் தெரியுது நம்ம தலைவருடைய அவ்வளவு ஒரு சேவைகள், ஒரு எவ்வளவு மகளிருக்கு உதவிகள் செஞ்சிட்டு இருக்காங்க. எவ்வளவு சொல்லவே முடியல. நானே ஒரு வியந்து நின்றுட்டு இருக்கோம். இப்படி நடந்துட்டு இருக்கா, நம்ம தலைவர் பண்ணிட்டு இருக்காங்களா, இதனால இது வெளியே தெரியலையேன்னு ஒரு இது ஆதங்கத்து தான் இருக்கும். லேட்டா வந்துட்டோமோ அப்படின்னு தோணுது. நாங்க இப்ப எல்லாரும் 100 பேர் தான் வந்திருக்கோம். இன்னைக்கு நாங்க தலைவரை பார்க்க வந்திருக்கோம், ரசிகர் மன்றத்துல சேர வந்திருக்கோம். இது இன்னும் பல லட்சங்களாக கூடும் என்றதுல நாங்க ஒரு நிச்சயமாக சொல்லுவோம். தலைவர் வந்து இது வரைக்கும் ரசிகர் மன்றம் எத்தனையோ பேர் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா மகளிர் இருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன்னு தெரியல. ஆனா முத நம்ம தலைவர் வந்து லெஜண்ட் அண்ணாச்சி வந்து மகளிர் சேர்த்திருக்காங்க. அது எதுக்குன்னா, மகளிர் நினைச்சா எதையும் சாதிக்கலாம் அப்படின்னு தலைவர் நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம மகளிர் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தோம்னா இந்தியா ஃபுல்லா இல்ல உலக நாடு ஃபுல்லா எல்லாம் மகளிரை சேர்த்து ஒரு பெரிய மாற்றத்தை எல்லாரும் பார்த்து வியக்கிற அளவுக்கு ஒரு நம்ம தலைவரை எங்கேயோ கொண்டு நம்ம வைக்கணும். நம்ம மகளிர் நினைச்சா அந்த சாதனை செஞ்சு காமிக்கலாம். நம்ம செய்வோம், செய்யறதுக்கு தான் வந்திருக்கோம், செய்வோம், பாருங்கள். நன்றி. அடுத்தது மகளிர் அணி தலைவி அமுதா அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நமது மகளிர் மாநாடு மிக பிரம்மாண்டமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மகளிர் அமைதி காத்து சபையை நிரப்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நமது அண்ணன் தலைவர் ரியல் ஹீரோ லெஜண்ட் சரவணன் நற்பணி மன்றத்தின் மூலமாக இன்னைக்கு அனைத்து மகளிரும் இணைந்து நாம் உறுப்பினர் சேர்க்கையில் பதிவுக்காக இங்கு வந்திருக்கிறோம். வருங்காலத்தில் நமது தலைவர் முத்துதுரை அண்ணன் தலைமையில் நிறைய மகளிருக்கான நலத்திட்ட உதவிகளை அண்ணன் வழங்க இருக்கிறார். அதற்கு நம்மளுக்காக உறுதுணையாக இருக்கிறது நம்ம அகில இந்த தலைவர் முத்துதுரை அவர்களுக்கு. எல்லாரும் ஜோர ஒரு கிளாப் பண்ணுங்களா. மகளிர் எவ்வளவு சவுண்ட் வருதுன்னு பார்க்கணும். இப்ப அக்கா நம்ம மீனாட்சி சொன்ன மாதிரி மகளிர் நினைச்சா மாற்ற முடியாது எதுவும் இல்லை. சவுண்ட் கேட்கலையே, பத்தலையே. எல்லாரும் முத்துதுரைக்கு நல்ல ஒரு கிளாப் பண்ணுங்க. எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம். இன்னைக்கு அவர் ஒரு மன்றத்தை உருவாக்கி 1000 தடைகள் 1000 ஏதோ விஷயங்கள்லாம் தாண்டி கடந்து நிறைய விஷயங்களை, இது பெரிய விஷயம். போன வாரத்துக்கு முந்தின வாரம் 8ஆம் தேதி தான் இங்க நிகழ்ச்சி நடந்தது. ஆனா பெண்கள் உண்மையிலே நான் உங்களுக்கு எல்லாருக்கும் தலை வணங்குறேன். ஏன்னா மகளிர் எவ்வளவு வேலையை விட்டு இன்னைக்கு உட்காடுறாங்கன்னா, அதாவது ஆண்களுக்கு 1 ஹவர்னா பெண்களுக்கு வீட்டுல 10 ஹவர் வேலை இருக்கு. அதை தாண்டி இன்னைக்கு உட்காந்துருக்கீங்கன்னா நம்ம லெஜண்ட் சரவணன் அவர்கள் அவருடைய அன்புக்காகவும் அவருடைய வழிகாட்டில் படியாகவும் தான் நம்ம இங்க உட்காந்துருக்கோம். ஸோ ஒருத்தர் நான் தலைவர் பொறுப்பு வழங்கியிருக்கேன். அத்தனை மகளிரும் இணைந்து ஒரு தலைவியா போட்டோன்னா அவங்க கண்டிப்பா கூட்டத்தை காட்டணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த பதவியில நீடிக்க முடியும். உங்களுக்கான அங்கீகாரம் கண்டிப்பா நமது தலைவர் முத்துதுரை வழங்கப்படும் அவர் ஒரு தலைமையில. ஸோ நிகழ்ச்சியில் வாய்ப்பளித்ததுக்கு நன்றி.